சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தனியார் யூடியூப் சேனலில் ஆண்டு விழாவையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அதில் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயர்வானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்று தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது சாதாரணமானது என்றும், தான் சந்தித்த இதே தினத்தில் 7 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்துள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்காக சபாநாயகரை சந்தித்தேன் எனவும், சுற்றுச்சூழல் துறை அமைச்சரிடம் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கான கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் செங்கோட்டையன் கூறினார். சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர்கள் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று.